தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த 2 சிறுவர்கள் உட்பட 8 பேரை வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவல்லிபுத்தூர், புளியங்குடி, கீழப்பாவூர், சிவகங்கை, காசி மேஜர்புரம் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்தவர்களை வெறிநாய் கடித்துள்ளது. காயமடைந்த அனைவரும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளியை முன்னிட்டு மகாலட்சுமி பூஜை எனும் 2508 திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்திலேயே 2508 திருவிளக்கு பூஜை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்பிற்கு நன்றி தெரிவித்து மதுரை நகர் பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் தெருநாய்கள் தொந்தரவு அதிகரித்து ராபிஸ் நோய் தொற்றும் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் அனைத்து தெருநாய்களையும் காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பினை வரவேற்று நன்றி தெரிவிக்கும் விதமாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அந்த போஸ்டரில் தெருநாய்கள் கடியில் இருந்து குழந்தைகள், முதியவர்களை காப்பாற்றிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக நன்மை வேண்டி தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதையொட்டி 108 தாமரை மலர்களால் லலிதா சகஸ்கர நாம யாகம் மற்றும் வேதநாயகி அம்மனுக்கு 1008 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 79வது சுதந்திர தினத்தையொட்டி 79 மீட்டர் நீள பிரம்மாண்ட தேசிய கொடியை வரைந்து மாணவர்கள் சாதனை படைத்தனர். திருப்பத்தூர் அருகே தேரேந்தல்பட்டியில் அமைந்துள்ள SKS பப்ளிக் CBSE பள்ளியில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சிகளை நினைவு கூர்ந்து வண்ண கோல பொடிகளால் மாணவர்கள் சித்திரம் வரைந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தொடர் விடுமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செம்பட்டி வழியாக தேனி, கம்பம், குமுளி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பயணிகள் படையெடுத்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இருசக்கர வாகனங்களில் சென்ற உள்ளூர் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். பொன்னேரி அருகே மல்லியங்குப்பத்தில் பாரம்பரியமாக ஜாத்திரை திருவிழா நடைபெறும் மண்ணடி என்ற இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வணிக வளாகம் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடக்கவிருந்த கிராம சபை கூட்டத்தை அதிகாரிகளை கண்டிக்கும் விதத்தில் மக்கள் புறக்கணித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புது சுப்புலாபுரம் கிராமத்தில் அடிப்படை வசதியான குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து வரும் காலங்களில் குடிநீர் முறையாக வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.